Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பட்டியாலா பேண்ட் எப்படி தைக்கிறதுங்கறத தான் பார்க்க போறோம். இதுல 2 மீட்டர் 2.5 மீட்டர் கிளாத் இருக்குது. சுடிதார் மெட்டீரியல்ல உள்ள பேண்ட் கிளாத். இத வந்து நம்ம இப்ப நாலா மடிச்சுக்க போறோம். இது வந்து இந்த பூ டிசைன் நேரா வரணும்ங்கறதுக்காக இந்த மாதிரி மடிக்கிறோம். எப்பயும் கரபாகத்தை உயரமா வச்சு மடிப்போம். இதுல இந்த மாதிரி டிசைன் கொடுத்திருக்கிறதுனால இப்படி மடிக்கிறோம். இந்த மாதிரி நாலா மடிச்சு விட்டுக்கங்க. கரபாகம் வந்து மேலே இருக்குது. இப்படி மடிச்சாதான் இந்த டிசைன் வந்து நேரா வர்றதுனால இப்படி மடிச்சிருக்கோம். நம்ம பேண்டோட கால் அளவு உயரம் வந்து எவ்வளவு இருக்குதுங்கறத மார்க் பண்ண போறோம். மொத்த லெந்த் வந்து 43 இன்ச் இருக்கு. நமக்கு தேவைப்படுறது வந்து 32.5 இன்ச் உயரம் தேவை. நம்ம 2 இன்ச் சேர்த்து 34 இன்ச்ல மார்க் பண்ண போறோம். கீழே மடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சும் மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சும் சேர்த்து 34 இன்ச் மார்க் பண்றோம். காலில் கீழ் பகுதியில் உள்ள சுற்றளவு நம்மளுக்கு 6.5 இன்ச் தேவைப்படுது. தையலுக்கு சேர்த்து 7.5 இன்ச். 7.5 இன்ச்சில் ஒரு கோடு போட்டு விட்டுக்கோங்க. சுற்றளவு வந்து நம்ம பட்டியாலா பேண்ட் தைக்கிறதுனால இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறோம். 23 இன்ச் இருக்குது. நிறைய நம்ம இதில் சுருக்கு வைக்கிறதுனால அந்த இருக்கிற இதை வச்சுருக்கிறேன் அப்படியேவும். இந்த இறக்கம் வந்து 9 இன்ச் வைக்கிறோம். 2 காலும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல உள்ள இறக்கம் வந்து 9 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டு விட்டுக்கோங்க. கால் கீழ் பகுதியில் இருக்கிற அந்த கோடையும் இதையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த இடத்துல வளைச்சி வரைஞ்சிக்கோங்க. லைட்டாக வளைச்சி விட்டுக்கிட்டு இங்கேருந்து அப்படியே கிராஸாக கால் வரைக்கும் உள்ள அளவை ஒரு கோடு போட்டு விட்டுக்கோங்க. கோடு போட்டு விட்டாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பெல்ட் அளந்து மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு பகுதியில் உள்ள பெல்ட் அளக்க போகிறோம். அடுத்தாப்புல கால் பகுதி வெட்டியாச்சு. இப்போ இதில் 2 பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம். இது 4 மடித்தது இருக்குது. 2 இது மட்டும் போதும். நமக்கு இதில் சுற்றளவு 22 இன்ச்சு தேவைப்படுது. மொத்தம் 44 இன்ச்சு 2ஆக போட்டிருக்கிறதுனால அதில் பாதி எடுக்கிறோம். 22 இன்ச்சு எடுத்துக்கிட்டு தையலுக்காக 1 இன்ச்சு சேர்த்து 23 இன்ச்சு இதில் மார்க் பண்ணுறோம். அந்த பெல்ட்டோட உயரம் வந்து 10 இன்ச் எடுத்துக்கிறோம். இது தைச்சதுக்கு அப்புறம் இதோட உயரம் வந்து 8 இன்ச் வரும். மேலே நாடா கோர்க்கறதுக்காக அங்கே 1.5 இன்ச் மடிச்சிருவோம்.
காலையும் இதையும் ஜாயின் பண்ணுற பக்கத்தில் இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு வேணும். அதனால் உயரம் 10 இன்ச்சு எடுத்துருக்குறோம். இந்த 10 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணி விட்டு ஒரு கோடு போட்டு விட்டுருங்க. இந்த எட்ஜில் கொஞ்சம் நம்ம ஜாயிண்ட் தான் கொடுக்கணும். அப்போ ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறத தைக்கும்போது சொல்லித்தரேன். ரொம்ப கொஞ்சமாக தான் தேவைப்படுது. இந்த இடத்துல கொஞ்சம் கிளாத் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் இதை ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.